வணக்கங்க. இந்த சிட்டுக்குருவி கூடு கட்டியிருக்கு. ஒரு கூடு ஒண்ணு கீழ விழுந்துருச்சு. அது எப்படி கட்டியிருக்குங்கிறத இன்னைக்கு பார்ப்போங்க. பாருங்க மேல கட்டியிருக்கு தெரியுங்களா? மோடமா இருக்கிறதுனால சரியா தெரியல. பாருங்க நம்ம கிணத்துலையும் கட்டியிருக்குது. ஒரு கூடு ஒண்ணு இந்த மரத்துல இருந்து கீழ விழுந்துருச்சு. அது எப்படி கட்டியிருக்குங்கிறத இன்னைக்கு பார்ப்போங்க. கூடை மட்டும் பாருங்க, கூடு அழகா கட்டியிருக்கு. மேல இருந்து கீழே விழுந்துருச்சு. ஆனா உள்ள போறதுக்கு வழி இல்லை. நல்லா க்ளோஸாக பார்க்கறேங்க, தெரியுதா? உள்ள போறதுக்கு வழி இல்லை. ஆனா எப்படி போகுதுன்னு தெரியல, பார்ப்போங்க. வெளியில போனா வந்தா உட்கார்றதுக்கு இந்த இடம் இங்கே காமிங்க. பாருங்களேன், வழியே இல்லை. ஆனால் உள்ளே போகிற மாதிரி தான் குருவி கூடு உள்ளே போகிற மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கட் பண்ணி பார்த்தா இப்போ என்னன்னு தெரியுங்க. சின்னதாக லேசாக இங்கே பாருங்க, லேசாக வழி இருக்கு பாருங்க. கரெக்டாக பாருங்க, எவ்வளோ பாதுகாப்பாக இந்த கூடை கட்டியிருக்கு பாருங்களேன். ஆனால் இங்கே வழி இல்லாத மாதிரி இருக்குது. எவ்வளோ சேஃப்டியான வீடு கட்டியிருக்கு பாருங்க. நல்லா தெரியுதா? மேடம் மேடம் பாருங்க, எவ்வளோ பாதுகாப்பாக குருவி வந்து அடைஞ்சாலும் கீழே விழுகாத அளவுக்கு நீட்டாக கட்டியிருக்கு. இதில் முட்டை கிட்ட எதுவுமே இல்லை. பரவாயில்ல, குஞ்சு கிஞ்சு இருந்துச்சுனாலும் பாவமாக இருக்குமோன்னு நினச்சேன். ஒன்றும் இல்லை. எவ்வளோ அழகாக வீடு கட்டியிருக்கு பாருங்கள் சிட்டுக்குருவி. இயற்கையான ஒரு இன்ஜினியர். நம்ம கூட இப்படி பண்ணால் இந்த மாதிரி பின்ன முடியாது. எவ்வளோ பின்னல்கள், எவ்வளோ பாதுகாப்பு, எவ்வளோ நேக்காக கட்டியிருக்கு பார்த்தீங்களா? தானாக வீடு கட்டு, தானாக எடுத்து, தானாக கொண்டு வந்து கட்டி எவ்வளோ அருமையாக கட்டியிருக்கு பாருங்க. இது வந்து கட்டினதெல்லாம் பார்த்தீங்கன்னா தென்னை மரத்து இலையில கிழிச்சு, அப்புறம் நம்ம காட்டில் வந்து மாட்டுத்தீனி போட்டிருக்குங்க, அதில் இருக்க இலைகளை கிழிச்சும் கட்டியிருக்கு மாட்டுத்தீனியோட. அருமையாக இருக்குங்க. ஓகே, நன்றிங்க, வணக்கம்.